ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் சகலமும் பூரணமாய் இருக்கும். சந்தோஷமும் நிறைவும் நமக்கு இருக்கும். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், நீதியின் பாதையில் நடப்போம். நம் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்தில் நம்மை, நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியா இருப்போம். நமக்கு எதற்கு அந்த வேண்டாத வேலை? நம்மை கவனிப்பது நமக்கு வேலை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு தெரியும் நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது. அவரால் முடியும், அவர் பார்த்துக் கொள்வார். நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்தால் போதும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்: மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாமல் வாழ்கிற மனிதர்களுடைய நிலை அது தண்டனைக்குரியதாய் மாறும். கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லும் போது அடி விழும் என்று பொருள். கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கும் அடி என்பது துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும். 3 விதமான கர்த்தருடைய தண்டனைகள் மனிதனுக்கு வருகிறது. அதில் 3 என்ன என்று பார்ப்போம். முதலாவது தண்டனை கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற, மனிதனுடைய வாழ்க்கையில் மொத்தமாக வாழ்வில் வருகிற மொத்த துன்பங்களையும் 3 வகையாக பிரிக்கலாம். கர்த்தர் இப்படிதான் மனிதனை தண்டிக்கிறார். அதில் முதலாவது பட்டயம், அதாவது சண்டை சச்சரவுகள், வழக்குகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், போராட்டங்கள், இப்படி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, பிரச்சனைகள் வருவது, இது முதலாவது பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பஞ்சம். பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிப்பார். பஞ்சம் என்றால் பண பற்றாக்குறை, பொருள் பற்றாக்குறை, ஏதாவது பற்றாக்குறைகள் ஏற்படும். அதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். இது அப்படியே தொடர்ந்து கொண்டு அது மிகப்பெரிய மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கும். அடுத்தது கொள்ளை நோய். திடீரென்று வருகிற கொள்ளை நோய்கள் அல்லது கொள்ளை நோய்கள் எப்படி வந்தாலும் கொள்ளை நோய்களினால் மனிதனுக்கு துன்பம் வருகிறது. இப்படி கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மனிதர்களை அவர்கள் செய்யும் பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு இப்படியாக தண்டனைகளை கொடுக்கிறார். 3 விதமான தண்டனைகளை கொடுக்கிறார். இப்படி 3 காரியங்களும் ஏன் வருகிறது என்றால் அதற்கு நம்முடைய பாவங்களே காரணம். தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும், ஒரு தேசமா இருந்தாலும், அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்கே கர்த்தர் தண்டனை கொடுப்பதா இருந்தாலும், அதாவது இப்பொழுது வந்த கொரோனா போன்றவை கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடு. மனிதன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும். அந்த பாவத்தின் உச்சகட்டத்தில் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். பாவம் பூரணம் அடையும் போது கர்த்தர் அதற்குரிய தண்டனையை கொடுப்பார். பொறுமையாய் இருப்பார். சீக்கிரம் இவர்கள் மனம் திருந்தி விடுவார்கள் என்று கர்த்தர் நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறார். நாம் திருந்தாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால், உச்சத்திற்கு போய்கொண்டே இருந்தால், முடிவில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வந்தது கொரோனா போன்றவை. திடீரென்று ஒரு சில இடங்களில் வெள்ளம் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும். இவைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த இடம் அழிக்கப்படும். அதுவும் கர்த்தருடைய கோபமே. இதுதான் சண்டை சச்சரவுகள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அழிக்கும். அல்லது வேறு சில காரியங்கள், அதாவது பஞ்சம் போன்றவை. அதாவது ஒரு இயற்கை சீற்றம் வருவது என்பது பஞ்சம் என்ற பிரிவு. ஒரு இயற்கை சீற்றம் வளர்ந்து விவசாய நிலங்களையோ வீடுகளையோ அடித்து கொண்டு போகும்போது அங்கு பற்றாக்குறை வரும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடுகள் தான் இவைகள் எல்லாம். தனி மனித வாழ்க்கையிலும் இப்படிதான் வருகிறது. திடீரென்று வேலை போய்விடும், திடீரென்று பல காரியங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு சிலர் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மனிதன் செய்கிற அக்கிரமத்தின் காரணம்தான். அக்கிரமத்தின் உச்ச கட்டத்தில் தான் கர்த்தர் இப்படி எல்லாம் தண்டிக்கிறார். ஒருவன் சிறு தவறு செய்தால் உடனே அவனை அடித்து விட மாட்டார். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். பல நாட்கள், பல மாதங்கள், வருடங்கள் என்று காத்திருப்பார். பல விதங்களில் உபதேசம் செய்வார். பலர் மூலமாக நீ செய்வது தவறு என்றெல்லாம் உணர்த்துவார். அதையெல்லாம் மீறி செய்து கொண்டே இருந்தால்தான் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர், மிகவும் நல்லவர்.
நம்மை அன்பாக தான் அவர் கவனிக்கிறார். நம்முடைய அட்டூழியங்கள் அதிகம். மனிதனுடைய அட்டூழியங்கள் மிக 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 பெரியதா இருக்கிறது. அதனால் நாம் நம்மை நிதானித்துக் கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடாது. அப்படி செய்கிறவன் மதிகேடன். கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயல் பாவத்தை செய்வது, இச்சைக்கு இடம் கொடுப்பது, பாவம் செய்வது, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுவது, கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் கர்த்தரையுமே கூட சிலர் தூஷிப்பார்கள். இப்படியெல்லாம் செய்வது மதிகேடனுடைய வேலை. அப்படிப்பட்டவனுக்கு ஏற்றது பிரம்பு, அவனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் அவனை அடிக்கப் போகிறார், அவனுக்கு துன்பம் வரப்போகிறது என்று பொருள். இந்த 3 விதங்களில் வரும். ஏதாவது 1, 2 வரலாம், அல்லது ஒன்றை தொடர்ந்து 3மே வரலாம். இப்படிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானமுடையவர்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் என்றால் அறிவை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளா கற்றுக்கொள்வது, நாம் அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பது. அறிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை வீணாக நாம் எல்லோரிடத்திலும் அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதாவது கர்த்தருக்கேற்ற போதனைகளை நாம் வெளிப்படுத்தலாம், மற்றவர்களிடத்தில் சொல்லலாம் என்றாலும் பல காரியங்களை சொல்ல வேண்டும், வெளிப்படையாக இருக்க வேண்டும். அது நல்ல விஷயம்தான், அது நல்ல காரியம்தான். ஆனால் அது நல்ல காரியம்தான் என்றாலும் அதை நாம் சேர்த்து வைக்க பழக வேண்டும், அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். பிறருக்கு அதை சொல்லுவதாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமான காரியம், எப்பொழுதும் எதை தெரிந்தாலும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், வெளிப்படையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தெரியக்கூடாது. அதுவும் மிகவும் தவறான காரியம். நாம் அறிவை சேர்த்து வைக்க வேண்டும். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. மூடனுடைய வாய், மூடத்தனமாய் வாழுகிறவர்கள், மதி இல்லாமல், அறிவில்லாமல், புத்திசாலித்தனம் இல்லாமல், அதாவது கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது, விரோதமாய் செயல்படுவது, பரிசுத்தத்திற்கு விரோதமாக, அக்கிரமமாக, அநியாயமாக, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் மதி இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கேடு சமீபமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று பொருள். கர்த்தர் மிகப்பெரிய கேட்டை அந்த மனிதனுக்கு அனுமதிக்க போகிறார், அவன் சமீபத்தில் வந்து விட்டான் என்று பொருள். அதனால் நாம் எப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நம் மனதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்கள், நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நீதியின் பாதையில் நாம் செல்கிறோமா? நாம் எடுக்கும் முடிவுகள், வாழ்க்கையில் நாம் செயல்படும் விதங்கள் எல்லாம் நீதியாய் இருக்கிறதா? சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோமா? பேசும் வார்த்தைகள் உண்மையாய் இருக்கிறதா? செய்யும் செயல்கள் நேர்மையானதாக, நீதி உள்ளதா இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் நிதானித்து நடக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாய் இருப்போம், மிக மிக பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்போம். ஆனால் மதி இல்லாதவர்கள், முட்டாள்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்வார்கள். அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம், அதாவது பிறரை துன்புறுத்துவது, பிறர் பொருளை அபகரிப்பது, பணம் சம்பாதிப்பதற்காக பொய் சொல்வது, ஏமாற்றுவது, லஞ்சம் வாங்குவது, இது போன்ற பலவிதமான காரியங்கள், பலவித தவறுகள் செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது. எப்படியாவது பணம் சம்பாதித்தால் போதும் என்று வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு பணம் சம்பாதிக்க அலைவது, அதற்காக எதையும் செய்வது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கேடு சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய துன்பம், மீளாத துன்பம் அவர்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தால் உடனே மனம் திரும்பி விட வேண்டும். தொடர்ந்து அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை தப்புவிக்கும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக இந்த வார்த்தைகளை இன்று நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணங்கள் உங்களில் இருந்தால், நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் உடனே மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை காப்பாற்றுவார். காக்கைக்கும், குருவிக்கும், புழுவுக்கும், பூச்சிக்கும் ஆகாரம் தந்து 1000 ஆண்டுகளாக நமக்கு முன்பாக இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது.
அப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பாக தோன்றின புழு பூச்சிகள் கூட, ஒரு நாள் வாழும் கொசுக்கள் கூட இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் போஷித்து காப்பாற்றுகிற தேவன் நம்மையும் போஷிக்க மாட்டாரா? அவருக்கு வல்லமை இல்லையா? கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அநியாயமும் அக்கிரமமும் செய்வதை விட்டு விலகுங்கள். நீதியின் பாதையில் நடங்கள். நீதியாய் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை போஷிப்பார். நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு குறையும் வராது. கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் போதும், சகலமும் சம்பூரணமாய் நமக்கு ஆண்டவர் தருவார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம் நினைவுகளில் பரிசுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்மை போஷிப்பார். நாம நம் வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் மேல் விசுவாசம் வைத்து இன்றைய அநீதி, அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம், பாவம் இதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நீதியோடு வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும், நேர்மையாய் வாழ வேண்டும், உண்மையை பேச வேண்டும், உண்மையாய் நான் வாழ்வேன் என்று முடிவெடுப்போம். எல்லா காலத்திலும் இன்றும் அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் இருக்கிறார்கள். நீதிமான்கள் இந்த பூமியில் என்றும் உண்டு. எலியாயா சொன்னார், அவருடைய வாழ்நாளில் அவர் மட்டும்தான் பிழைத்திருக்கிறதாக நினைத்தார். இன்னும் 7000 மனிதர்களை எனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் எலியாவிடம். அப்படி இருக்கும் பொழுது இன்றும் உலகில் எங்கெங்கும் நீதிமான்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாய் உண்மை பேசுகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேர்மையாய் நீதியாய் வாழ்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை பேசி வாழ முடியாது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பேசவே முடியாமல் வாய் பேச முடியாத மனிதர்கள் வாழவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது உண்மையை பேசி நம்மால் வாழ முடியாது என்று சொல்வது மகா பெரிய தவறு, முட்டாள்தனம். அப்படி நினைக்க வேண்டாம். உண்மையாய் நேர்மையாய் வாழ நிச்சயம் முடியும். நாம் நினைத்தால் முடியும். நம்மளுடைய சோம்பேறித்தனத்திற்கும் நம்முடைய இச்சைக்கும் உலகத்தை காரணம் காட்டக்கூடாது. உலகம் என்றும் உள்ளதுதான் என்றும் இருக்கிறது. உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்வோம். கர்த்தரிடமாய் மனம் திரும்புவோம். பரிசுத்த வாழ்வு என்பது கர்த்தருக்கு பிரியமானது. அந்த வாழ்வுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுவே நமக்கு தகுதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அதுதான் நீதி. ஆபிரகாம் ஐயா கிருபையினால்தான் மிகப்பெரிய கர்த்தருடைய கண்களில் தயவை பெற்றார். ஆனால் அவர் நீதிமானாய் இருந்தார். விசுவாசம் என்னும் நீதி அவருக்குள் இருந்தது. அதுதான் முக்கியம். நாம் நீதிமான். விசுவாசம் என்பதும் ஒரு நீதிதான். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பரிசுத்தமாய் வாழ்வோம். அது எப்படி? அதாவது கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என்னால் நீதிமானாய் வாழ முடியும் என்பதும் விசுவாசம். அந்த விசுவாசத்தை வைத்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், என் தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. அதனால்தான் புறப்பட்டு போனார். எல்லாவற்றையும் தன் சொந்த தேசத்தை விட்டு திரும்பி வரமாட்டேன் என்று தெரிந்து போனார். அப்படி அவர் வைத்த விசுவாசம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த எல்லா காரியத்திலும் விசுவாசமாய் நடந்து கொண்டார். அதுதான் அவருக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொடுத்தது. அதுபோல நாமும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பொய் பேசி உலகத்தை ஏமாற்றி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என்னை கர்த்தர் போஷிப்பார் என்று விசுவாசம் வைத்து நீதிமானாய் வாழ வேண்டும். பொய் பேசக்கூடாது, அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய வழிகளில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கு பெயர்தான் விசுவாசம், வேறொன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்வோம். விசுவாசம் இருப்பவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் தான் தனக்குத்தானே என்னால் வாழ முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, நான் அநியாயம் செய்துதான் ஆக வேண்டும், பொய் பேசாமல் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் ஏற்படுத்தி வைத்திருப்பது சாத்தான். அதை முதலில் புரிந்து கொண்டு அதை விட்டு விலக வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் அதிகமாய் சம்பாதிக்க முடியும். உண்மையை பேசினால் அதிகமாய் சம்பாதிக்க முடியும். உண்மையாய் நடந்து கொண்டால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் உண்மையை பேசுகிறவர்கள் தான். உண்மையா இருந்தால்தான் அந்த தலைவர் பதவியை அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு இராணுவமாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், எந்த உயர் பதவியும் நீதிமான்களுக்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். இன்றும்
இந்த நாளிலும் இந்த உலகத்தில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய பொறுப்புகளை வகிப்பவர்கள் நீதிமான்களாய் இருப்பவர்கள் தான். எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருந்தாலும் நீதிமானை பார்த்தால் அவன் மரியாதை கொடுப்பான். இவன் உத்தமன், நான் அக்கிரமக்காரன், ஆனால் அவன் உத்தமன் என்று மரியாதை கொடுப்பான். முதலில் புரிந்து கொள்வோம், நீதியும் நியாயமும் நம்மை வாழ வைக்கும். அக்கிரமும் அநியாயமும் பொய்யும் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் பாதாளத்திற்கு. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், பணம், பொருள், செல்வம், இவையெல்லாம் நமக்கு அரணான பட்டணங்கள் என்று சொல்லப்படுது. அரணான பட்டணங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நம்மை பாதுகாக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. இந்த உலக ஐஸ்வர்யங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவைகள் நம்முடைய தேவைகளை நிறைவாக்குகிறது. மற்றவர்கள் நம்மை துன்புறுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறது. நம் பசியோடு இல்லாதபடிக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. நம் வீடு, நம்முடைய ஐஸ்வர்யங்களில் ஒன்றாக வீடு இருக்கிறது. அவைகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு பாதுகாப்புக்காக கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நீதியாய் வாழ வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும், நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும். நாம் அவரை நம்பி அவரிடத்தில் விசுவாசம் வைத்து நம்மை அவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டால் அவர் பிள்ளைகளை அவர் எப்படி நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்க நாம் ஏன் நம்மை காப்பாற்றிக் கொள்ள அலைய வேண்டும்? நாம் ஏன் ஐஸ்வர்யத்தை தேடி ஓட வேண்டும்? நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம், இந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டும், இந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அது அவர் பார்த்து கொள்வார். அது அவருடைய பொறுப்பு. அவர் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அது போல நம்முடைய தேவைகளை நிறைவாக்குவது கர்த்தருடைய கடமையா இருக்கிறது. அவர் சொல்லிவிட்டார் அல்லவா, நீர் என் மகள் என்று, என் மகன் என்று. அப்படி இருக்க நம்மை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு. அவர் பார்த்து கொள்வார். நாம் ஏன் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்க வேண்டும்? தேவையில்லை. பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்த வாழ்வு நம்மை நித்திய ஜீவனில் சேர்ப்பது மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், நிம்மதியாய் வாழ முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும். உண்மையை சொல்ல போனால் கர்த்தரை விசுவாசித்து வாழும் பொழுதுதான் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். நாம அலைந்து தேடி ஓடும் போது எவ்வளவு பணம், பொருள், எதை சம்பாதித்தாலும் அதில் நிறைவு இருக்காது. பற்றாக்குறைகள் இருந்து கொண்டிருக்கும். பலவிதமான துன்பங்கள். ஒருவேளை பொருளாதாரத்தில் நாம் நிறைவை பெற்றிருந்தால் கூட நோயோ துன்பமோ வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாதபடி போய்விடும். இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, இப்படி தோன்று ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். நிம்மதியா இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் சகலமும் பூரணமாய் இருக்கும். சந்தோஷமும் நிறைவும் நமக்கு இருக்கும். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், நீதியின் பாதையில் நடப்போம். நம் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியா இருப்போம். நமக்கு எதற்கு அந்த வேண்டாத வேலை? நம்மை கவனிப்பது நமக்கு வேலை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு தெரியும் நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது. அவரால் முடியும். அவர் பார்த்து கொள்வார். நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்தால் போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஏழைகளுடைய வறுமை மிகவும் கொடுமையானது. அது மிகுந்த துன்பத்தை உண்டாக்கும். வீட்டில் உணவு பொருள் இல்லாத பொழுது பிள்ளைகளும் குடும்பமே கூட எல்லோரும் மிகவும் துன்பத்தில் இருப்பார்கள். என்ன செய்வதென்று எது செய்வதென்று புரியாது. பல நேரங்களில் சண்டைகள், பிரச்சனைகள், பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் இவைகள் எல்லாம் உண்டாகும். இது மிகவும் கொடுமை. அவர்களால் நிம்மதியாய் இருக்க முடியாது. ஏழையாய் இருப்பதும் மிகவும் கடினமான காரியம். அவர்கள் கலங்கி போவார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் நிலை.
வறுமை மிக கொடுமையானது. நீதி. நீதியாய் வாழ்வோம், நீதியின்படி மற்றவர்களுக்கும் போதிப்போம், நீதியை செய்வோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முறை. நீதிமான்களுடைய செயல்கள், அவர்கள் வாழ்க்கையின் வழிமுறைகள் எல்லாம் நன்மையில் கொண்டு போய் முடிக்கும், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுடைய விளைவு எல்லாம், அவர்களுடைய செயல்களின் விளைவு நன்மையானதாய் இருக்கும். அவர்களுடைய முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாம் ஜீவனை பிறப்பிக்கும். இதன் பொருள் என்ன? நீதிமான்கள் செய்கிற முயற்சிகள் ஜீவனை பிறப்பிக்கும் என்பது ஒரு உயிரை காப்பாற்றுவது, நம் வாழ்க்கையை காப்பாற்றுகிற செயலாய் இருக்கும். நீதிமான்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், நன்மையை பிறப்பிப்பதாக, மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறதாக இருக்கும். இதுதான் நீதிமான்களுடைய முயற்சி. இதை எப்படி பார்க்கலாம் என்றால், புதியதாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் நல்ல விஷயங்களை செய்வார்கள். ஒரு சிறியதாக செய்தால் கூட ஒரு மளிகை கடை வைப்பது, அல்லது அவர்கள் செய்கிற செயல்கள், முயற்சிகள் எல்லாம் ஒரு நன்மையாய் கொடுப்பதாக, பிறருக்கு நன்மை செய்வதாக இருக்கும். ஆனால் தீயவர்களுடைய முயற்சி, அதாவது தீயவர்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கர் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்ய மாட்டார்கள். அதிகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும், சீக்கிரமாய் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவமான காரியங்களை செய்வார்கள். ஒரு கள்ளசாராயம் காய்ச்சுவது போன்ற தவறான காரியங்கள், லஞ்சம் வாங்குவது, ஏமாற்றுவது, பிறரை ஏமாற்றி பிழைக்கும் தொழில்கள் செய்வார்கள். இப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய பிரயாசம் அது ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்காது. அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையை தராது. அது பாவத்தையே பிறப்பிக்கும், பாவம் செய்யவே தூண்டும். பொதுவாக ஒரு கள்ளசாராயம் காய்ச்சுகிற தொழிலை செய்வார்கள். உடனடியாக சம்பாதிக்கலாம், அதிகமாய் சம்பாதிக்கலாம் என்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையானவர்கள், அப்படிப்பட்ட இறக்கப்பட வேண்டிய மனிதர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களால் அதை குடிக்காமல் இருக்க முடியாது. அது அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் குடி. அப்படி இருக்கும்போது அவர்கள் மிகவும் சரீர பிரகாரமாக துன்பப்படுவார்கள் குடிக்காவிட்டால். இந்த தொழில் செய்கிறவர்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை, எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. குடிக்கும் பழக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் தேடி போய் குடித்து விடுவார்கள். தினந்தோறும் அதிக பணம் சம்பாதிக்கலாம், சுலபமாய் சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பாவிகள். அவர்கள் நன்மையான காரியத்தை செய்யவில்லை, பிறருக்கு நன்மை செய்யவில்லை, தனக்கு தாங்களே அவர்கள் தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். குடிக்க அடிமையானவர்கள் அதிகமாய், ஏழைகளாய் இருப்பவர்கள் அதிகமாய் குடிக்க அடிமையாகிவிட்டால் அந்த அவர்கள் சம்பாதிக்கும் சிறிய பணம் கூட அந்த குடிக்கே போய்விடும். குடும்பம் மிகவும் கடினமாய், மிகவும் பிள்ளைகள், மனைவி எல்லாம் கஷ்டப்படுவார்கள். இது பாவத்தை பிறப்பிக்கிறது, அந்த குடும்பத்திற்கு துன்பத்தை வருவிக்கிறது. இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் நல்லவர்களா எப்படி இருக்க முடியும்? மற்றவர்களை பற்றின கவலை இல்லாதவர்களை இப்படிப்பட்ட தொழில் செய்வார்கள். இப்படி செய்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் துன்பத்தை வருவித்துக் கொள்கிறார்கள், பிறருக்கும் துன்பம் விளைவிக்கிறார்கள். பொய் பேசுவது, இது மட்டுமல்ல, பல தொழில்கள் இப்படி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லா தொழில்களிலும் பொய்யும் ஏமாற்று வேலையும் அதிகமாய் வந்துவிட்டது. இது எல்லாம் உணவுப் பொருள் தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கலாம். அதுவும் கூட நல்ல எண்ணத்தில் செய்ய வேண்டும், ஒரு நல்ல பொருளை விற்க வேண்டும், சமுதாயத்தில் நன்மையை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் லாபம் சம்பாதித்தாலும் பிறரும் நன்மையாய் இருக்க வேண்டும், நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உணவு பதப்படுத்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறவர்கள், பிஸ்கட் போன்ற பொருட்களை தயாரிக்கிறவர்கள் நல்ல பொருட்களை தயாரித்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது பிறருக்கும் நன்மை ஏற்படும், அவர்களும் நன்றாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் நீதிமான்களுக்கு வரும். தீயவர்களுக்கோ பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவர்களுக்கு அவர்களுடைய முயற்சியாய் இருக்கும். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஜீவனுக்கு ஏதுவான வழியில், அதாவது நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில் நாம் நடக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அது நடக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்கு போகும் வழியில் ஒவ்வொரு நாளும் நடந்தால்தான், தினந்தோறும் நடந்தால்தான் போய் சேர முடியும்.
அது எப்படி நடப்பது? புத்திமதிகளை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற, கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாய் வருகிற புத்திமதிகளை வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற புத்திமதிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதை இப்படி செய்யாதே, இது தவறு, இது இப்படி செய்யலாம், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த புத்திமதிகளை கேட்டு நான் என் இஷ்டப்படிதான் செய்வேன் என்று சொல்லாமல் நாம் உடனே மனம் திரும்பி அந்த தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நாம் மற்ற காரியத்தை கவனிக்கும் போது, கர்த்தருடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நாம் நித்திய ஜீவனுக்குள் ஏதுவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள். முடிவு நித்திய ஜீவனுக்குள் போவோம். இவ்வுலகத்திலும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தையும் போய் நாம் சேரலாம். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நடக்கும். நாம் அந்த வழியில் நடக்கிறோம், நல்ல பாதையில் கர்த்தரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளலாம் நம் வாழ்க்கை பாதையில். அப்படி இருக்க அதை விட்டுவிட்டு கண்டனையை வெறுக்கிறவனோ, ஒரு மனிதன் ஏமாந்து போகிறான், மோசம் போகிறான், அவன் ஏமாற்றப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் புரிந்து கொள்ளாமல் ஏமாந்து போகிறான். யார் அப்படி ஏமாந்து போகிறார்கள் என்றால், நல்ல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கர்த்தர் கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை வெறுக்கிற மனிதன் அவன் மோசம் போகிறான், ஏமாந்து போகிறான் என்று பொருள். மிகப்பெரிய தீமையை அவன் அடைய போகிறான். அடையும் பொழுதுதான் தெரியும், ஐயோ புத்திமதிகளை நான் வெறுத்தேனே, இப்படி எனக்கு நடந்து விட்டதே என்று தெரியும். இதற்கு உதாரணமாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவர் தமது உவமையில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு மாளிகையில் வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டின் வாசலில் லாசரு என்ற ஒரு ஏழை மனிதனும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏழை மனிதன் தினமும் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் இருந்து வருகிற அவர்கள் போடுகிற பிச்சை எடுத்து அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு உடல் முழுவதும் சரீரத்தில் பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டு அந்த ஐஸ்வர்யவான் வீட்டின் வாசற்படியிலேயே கிடைக்கிறார். அவர்கள் வீட்டில் ஏதாவது மீதமான உணவுகளை கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டு கொண்டு அந்த வீட்டில் அவர் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்நாள் முடிந்து அவர் மரணம் அடைகிறார். அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்நாள் முடிந்து அவரும் மரணம் அடைகிறார். இந்த ஐஸ்வர்யவான் பாவம் செய்ததினால் நரகத்தில் தள்ளப்படுகிறார். அங்கு போய் மிகவும் எரிச்சல் உள்ள அக்னியில் வேகிறார். அவருக்கு தாகமாய் இருக்கிறது, தண்ணீர் இல்லை. அப்பொழுது அண்ணாந்து பார்க்கும் பொழுது பரலோகத்தில் ஆபிரகாம் ஐயாவின் மடிவிலே லாசரு அமர்ந்திருக்கிறார். லாசருவை பார்த்ததும் ஐஸ்வர்யவானுக்கு, ஐயோ இந்த மனிதன் என் வீட்டின் வாசற்படியில் நான் மீத உணவை கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டு என் வீட்டு வாசற்படியில் விழுந்து கிடந்த மனிதன் அல்லவா, பிச்சைக்காரன் அல்லவா என்று அந்த ஐஸ்வர்யவான் நினைத்து, லாசருவே என்னை நோக்கி பார், உன் விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து என் தாகம் தீர என் நாக்கை தொடு என்று கேட்கிறார். அதையாவது எனக்கு செய் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த லாசரு சொல்லுகிறார், ஐயா நான் இங்கு கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிறேன், ஆபிரகாம் ஐயாவின் மடியில் இருக்கிறேன். நான் இங்கிருந்து நரகத்திற்கு வரவோ நீர் அங்கிருந்து வரவோ முடியாது. நாம் இருக்கும் இடத்திற்கு நடுவே மிகப்பெரிய பிளப்பு ஒன்று இருக்கிறது. அதனால் நான் இங்கிருந்து அங்கு உங்களை பார்க்க வர முடியாது என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு மனிதன் தவறான வாழ்க்கை வாழ்ந்து முடிவில் மிகப்பெரிய பணக்காரனாய் மிகப்பெரிய ஆட்களாய் புகழும் பேரும் எல்லாம் வாழ்ந்து முடிவில் நரகத்தை அடைந்து நித்திய அக்னியை கிடந்து வேகுவதை விட பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் பிச்சைக்காரனாக கூட வாழலாம். ஆனால் போய் சேரும் இடம் நித்திய ஜீவனாய் இருக்க வேண்டும். பரிசுத்தவானாய் வாழ்ந்து பிச்சை எடுத்து கூட வாழலாம். ஆனால் அவன் புத்திசாலி. பிச்சை எடுத்தாவது பரிசுத்தமாய் வாழ்கிறவன் புத்திசாலி. ஏனென்றால் அவனுடைய முடிவு எங்கிருக்கும்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஐயாவின் மடியில் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் வாழும் காலம் மிக குறைவு. 60-70 வருடங்கள், மிஞ்சினால் 80 வருடங்கள், அவ்வளவுதான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக மதியீனமாய் பாவம் செய்து நித்திய அக்கினியில் போய் சாவதை விட
பிச்சைக்காரனாய் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, கொஞ்ச காலம் வாழ்ந்து முடித்துவிட்டு நீதிமானாய் பரிசுத்தவானாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று அடைபவனே ஞானவான், அவனே ஞானி. இதை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக போராடாமல் நித்திய ஜீவனுக்காக போராடி பரிசுத்தமாய் வாழ்வோம். நீதிமானாய் வாழ்கிறவனுடைய முடிவு, அவனுடைய முயற்சி எல்லாம் நீதிமானாய் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பாவம் செய்து ஐஸ்வர்யவானாய் மாறினாலும் அவனுடைய முடிவு நரகத்தில் வெந்து சீரழிய வேண்டியதுதான். புத்திமதிகளை காத்து கொண்டு நல்லபடியாக பரிசுத்தமாய் வாழ்ந்த இடத்திலிருந்து வரும் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். புத்திமதிகளை வெறுத்து எதிர்த்து அதை வெறுக்க கூடாது. நாம் செய்வது தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டும் பெரியோர்களை நாம் எதிர்க்க கூடாது. அதை கேட்டு மனம் திரும்பி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் என்று பொருள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். மனதிற்குள் பகையை மறைத்து கொண்டு ஒருவர் மேல் கோபம் இருக்கும், பகை இருக்கும். அதை மறைத்து கொண்டு வெளியில் நல்லவர்களைப் போல அன்பாக பேசுவது போல பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் பொய் உதடன் என்று வேதம் சொல்லுகிறது. பகையை உள்ளுக்குள் வைத்து மறைத்து கொண்டு வெளியில் அன்பாய் இருப்பது போல பேசுவது. அப்படிப்பட்டவர்கள் பொய் உதடர்களாய் இருக்கிறார்கள். பொய் பேசுகிறவர்கள் நம்பக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது. இப்படிப்பட்ட செயல்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. புறம் கூறுகிறவன் மதிகேடன். ஒருவரை பற்றி அடுத்தவரிடத்தில் சொல்லுவது, அவர்கள் அதை செய்கிறார்கள், இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று. யோசேப்பையா தன் சகோதரர்களை குறித்து தன் தகப்பனிடத்தில் யாக்கோபையாவிடத்தில் சொன்னார், இஸ்ரவேலிடத்தில் சொன்னார். அதன் விளைவாக யோசேப்பையா செய்த இந்த செயலின் விளைவாக அவர் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து சிறையிருப்பில் இருந்து 13 வருடங்கள் துன்பப்பட்டார். புறங்கூறுதல் முட்டாள்தனமான செயல். அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது என்ற பாடத்தை யோசேப்பையாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பிறரை பற்றி புறங்கூறக்கூடாது. யார் எதை செய்தாலும் ஒருவர் செய்த தவறை நாம் போய் சொல்லக்கூடாது இன்னொருவரிடம். இந்த தவறை அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் இதை வெறுக்கிறார். அப்படி சொல்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள், முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட புறங்கூறும் பழக்கம் நமக்கு இருந்தால் அதை இன்றே விட்டுவிட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த செய்திகள் நமக்கு சொல்லப்படுவது, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வருவதற்கு காரணம் நாம் மனம் திரும்புவதற்கே. அதனால் கர்த்தர் விரும்புகிற அந்த மனம் திரும்புதலை நாம் செய்வோம். அப்படி செய்வதினால் கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாய் இருப்பார். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதி, அதிகமாய் பேசுகிறவர்கள், நம்மிடத்தில் அந்த பழக்கம் இருந்தால் இன்றே விட்டுவிட வேண்டும். தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே, முக்கியமான வார்த்தைகளை பேசுவதற்கு மட்டுமே நம் வாயை திறக்க வேண்டும். அதிகமாய் பேசக்கூடாது. ஓரிரு சொற்களோடு முடித்து கொள்ள வேண்டும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. புறம் கூறக்கூடாது. அவதூறு சொல்லக்கூடாது. நம் நாவை அடக்க பழக வேண்டும். என்ன என்றால் என்ன, அந்த கேள்வி ஒரு பதில், அதோடு முடிந்து விட வேண்டும். ஒருவருக்கொருவர் பேசுகிறோம், அரட்டை அடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மணிக்கணக்காக மாற்றி 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 பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு பெயர்தான் சொற்களின் மிகுதி. ஒரே காரியத்தை பேசுவார்கள், மாற்றி 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 சொன்னதையே சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் இப்படிதான், அது அப்படிதான், இது இப்படிதான், அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமாய் பேசினால் பாவம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக அதில் பாவம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நினைக்கலாம், நான் அதிகமாய் பேசுகிறேனா? நான் அதிகமாய் பேசினேன், ஆனால் பாவம் எல்லாம் இல்லை, அதில் என்ன பாவத்தை நான் பேசினேன் என்று சொல்லலாம். நிச்சயமாக அதில் இருக்கும். பிறரை பற்றி பேசும்போது நாம் ஒரு குற்றத்தை சொல்லியிருப்போம், குறைகள் சொல்லியிருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பிடிவாதமாய் இருந்திருப்போம். இவைகள் எல்லாம் பாவம்தான். இன்னும் ஏராளமான பாவங்கள் பேச்சு வருகிறது.
வேதம் சொல்லுகிறது என்றால் கீழ்ப்படிய வேண்டும் கேட்டு. அதிக பேச்சினால் பாவம் இருக்கும். நாம் குறைத்து பேச ஓரிரு வார்த்தைகளோடு பேசி முடிக்க வேண்டும். நம் நிலையில் உறுதியாக வாக்குவாதம் செய்வது கூட பாவம்தான். கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் என்றால் அதை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து சொல்லலாம். அவர்கள் மீண்டும் எதிர்த்து பேசினால் அதோடு விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். அவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அப்படியல்ல இப்படி அல்ல என்று வாக்குவாதம் செய்யக்கூடாது. சுவிசேஷம் அறிவிப்பதா இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் எனக்கு வேண்டாம் என்று முறித்து விட்டால் அமைதியாய் நாம் வந்துவிட வேண்டும். அவர்களுடைய முடிவும் பயங்கரமாய் இருக்கும், அது தெரிந்ததுதான். ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். அதிகமாய் பேசக்கூடாது. இன்னொரு காரியம், அப்படி என்றால் பிரசங்கம் பண்ணும்பொழுது அதிகமாய் பேசுகிறோமே, அது பிரசங்கம், உபதேசம். பேச்சு வேறு, உபதேசம் வேறு. 3 மணி நேரம் கூட உபதேசிக்கலாம், தவறு இல்லை. ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். அது பேச்சல்ல, சுவிசேஷம் அறிவித்தல் அல்லது உபதேசம். உபதேசிப்பது எவ்வளவு நேரம் என்று வேணாலும் செய்யலாம். பேச்சு என்பது இருவர் அல்லது பலர் மாற்றி மாற்றி பேசுவது. என் கருத்தை நான் சொல்கிறேன், உன் கருத்தை நீ சொல்கிறாய் என்று மாற்றி மாற்றி பேசுவதுதான் பேச்சு. பேச்சு என்ற வார்த்தை, வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் பேச்சல்ல. உபதேசம் இருக்கிறது, போதனைகள் என்று சொல்லுவோம். இன்னும் பல காரியங்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பது இருக்கிறது. இப்படி பல காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள் இருக்கிறது. பேச்சு என்றால் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷிப்பது, அதுதான் பேச்சு, அதுதான் பாவம். உபதேசிப்பது பாவம் அல்ல. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். நம் உதடுகளை நாம் அடக்கி பழக வேண்டும். அதுவே புத்திசாலித்தனமாய் இருக்கிறது. அதிகமாய் பேசாமல் கொஞ்சமாய் பேசுவது. நம் சொற்கள் மிகவும் குறைந்ததா இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும். அப்பொழுது அது பரிசுத்தமாய் இருக்கும், பாவம் இருக்காது, அதனால் நன்மை நிறைவேறும். ஏனென்றால் நாம் பேசும்போது அதை நம் மத்தியில் இருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகளும் கேட்கின்றன. அவைகள் நம் வார்த்தைகளை நம்மிடத்தில் அவைகள் பேசி அதிகமாக்கி வாக்குவாதம் செய்ய வைத்து, புறங்கூறுதல் செய்ய வைத்து, நம் வார்த்தைகளின் மூலம் பாவம் செய்ய தூண்டிவிடும். அவைகள் பக்கத்தில் இருந்து கேட்கும் பொல்லாத ஆவிகள். அவைகள் நம்மிடத்தில், நம் மனதில் நேரடியாக பேசும். நம்முடைய மூளைக்கு அவைகள் பேச்சுகளை அனுப்பும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் பாவிகளாய் விடுவோம். பொல்லாத ஆவிகளின் பேச்சையும் சேர்த்து சொல்லிவிடுவோம். அதனால்தான் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கொஞ்சமாக பேச வேண்டும். சொற்களை அதிகப்படுத்தக்கூடாது. நம் உதடுகளை அடக்கி பழக வேண்டும். தேவையான விஷயங்களை தேவையானவர்களிடம் மட்டும், அந்த நேரத்தில் மட்டும் பேச வேண்டும். தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சுத்தமான பரிசுத்தமான வெள்ளி விலை மதிப்பு உள்ளது. மிகவும் விலை அதிகமான பொருள்களில் ஒன்றாய் இருக்கிறது. வெள்ளியும் அதைவிட அதிகமாக தங்கமும் விலை அதிகமுடையது. மற்ற உலோகங்கள் விலை குறைவானது. நாம் சாதாரணமாக இரும்பு, செம்பு போன்ற பொருட்களை பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் விலை குறைவானது. ஆனால் வெள்ளி செம்பை விட, இரும்பை விட, பித்தளையை விட அதிக விலை உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது நீதிமானுடைய உதடுகள் சுத்த வெள்ளி. பரிசுத்தமான கலப்படம் இல்லாத வெள்ளி எந்த அளவுக்கு விலை மதிப்புள்ளதோ அது போல நீதிமானுடைய வாயாய் இருக்கிறது. நீதிமானுடைய வாய் என்று சொல்லும் பொழுது அதன் பொருள் என்னவென்றால், நீதிமான்கள் கர்த்தருடைய வழிகளில் வேத வசனத்தை படித்து அதன்படி வாழ்கிற மனிதர்கள் நீதிமான்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுகள் சுத்தமான வெள்ளியை போல விலை மதிப்புள்ளதா இருக்கு. அதாவது விலை அதிகம் கொடுக்கக்கூடிய மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. மதிப்பு அதிகம் உடைய வார்த்தைகள். ஒரு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது என்று பொருள். அதாவது ஒரு சாதாரணமாக சிலர் பேசும் வார்த்தைகள் மிகவும் ஆழமானதாக, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஒரு 2 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம்.
அவர்களிடத்தில் சண்டை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. சகோதரர்கள் இருவர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் சண்டையும் வம்புமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும் பெரியோர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவினர், ஒரு நல்ல ஒரு நீதிமான், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் அந்த வீட்டிற்கு அவர் வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருவர் சண்டையிட்டுக் கொண்டே, அண்ணன் தம்பி இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக பல வருடங்களாக அவர்கள் பகையோடு இருக்கிறார்கள் என்றால், இந்த நீதிமான் அந்த இடத்திற்கு வந்ததும் அந்த இருவரையும் சமாதானப்படுத்தி விடுவார். இவர் பேசும் பேச்சுகள், நீதிமானின் வார்த்தைகள் அவர்கள் இருவருக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணும். அப்படியானால் அந்த மனிதனுடைய பேச்சு எவ்வளவு விலை மதிப்புள்ளதாய் இருக்கிறது. அந்த நீதிமானின் வார்த்தைகள் நன்மையை தருகிறது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. அப்பொழுது அந்த வார்த்தைகள் எவ்வளவு விலை மதிப்புள்ளதாய் இருக்கிறது, அதிக மதிப்பு மிக்கதாய் இருக்கிறது. அது போல நீதிமான்கள் செயல்படுவார்கள். துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. துன்மார்க்கனுடைய, அதாவது இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீதிமானின் வார்த்தைகள் பிரிந்திருக்கிற, பல வருடம் பிரிந்திருக்கிற சகோதரர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக்கி அந்த குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது, நற்காரியங்களை நிறைவேற்றுகிறது. அதே ஒரு துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாதாம். அப்படி என்றால் இந்த துன்மார்க்கர் எப்படி இருப்பார்கள், எப்படி பேசுவார்கள் என்றால், அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்கள், எப்பொழுதும் பொய் பேசுகிறவர்கள், மாறுபாடு பேசுகிறவர்கள். அதாவது ஒருவரிடம் ஒரு மாதிரி பேசுவது, அடுத்தவரிடம் போய் அதே விஷயத்தை மாற்றி சொல்வது. இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற மாறுபாடுள்ளவர்களாக, பொய் பேசுகிறவர்களாக, கபடமுள்ள இருதயமாக, இருதயத்தில் பகையை வைத்து வாயில் உண்மையாய் அன்பு கூறுவது போல பேசுவார்கள், பொய் பேசுவார்கள். துன்மார்க்கருடைய வாயிலிருந்து வருவது பொய் தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், அதாவது பொய் 1000 வார்த்தை பேசினாலும் அதனால் பிரயோஜனம் என்ன? ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு இலையை எடுத்துக்கொள்வோம், பச்சையான ஒரு இலை. அந்த இலையை எடுத்து பார்த்தால் இந்த இலையின் நிறம் பச்சை என்பது உண்மை. இந்த வார்த்தையை ஒருவரிடம் சொன்னால், ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், இலையின் நிறம் பச்சை என்று நாம் ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தால், அது கற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் இலையினுடைய நிறம் பச்சை என்று புரிந்து கொள்ளும். அதை அப்படி தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கும். எங்கு பேசினாலும், எந்த செயலை செய்தாலும் அது வாழ்க்கைக்கே பயன்படும். ஒருவேளை ஒரு பச்சையான இலையை எடுத்து பொய்யாய் சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த இலையின் நிறம் மஞ்சள், இந்த இலையின் நிறம் சிகப்பு, இந்த இலையின் நிறம் கருப்பு, இந்த இலையின் நிறம் வெள்ளை என்று மாற்றி மாற்றி ஒரு 100 பொய்களை சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த சிறு பிள்ளை கற்றுக்கொள்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எல்லா வார்த்தைகளையும் 100ஐயும் கற்றுக்கொள்கிறது. கற்றுக்கொண்ட பின்பு அந்த சிறு பிள்ளையின் வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுமா? அது தன் வகுப்பில் படிக்கும் பொழுதே அது போய் ஆசிரியரிடம் சொன்னால் ஒரு அடி கொடுப்பார்கள். அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த பொய்யினால் பிரயோஜனம் இருக்கிறதா? தீமைதான் விளையும், நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது. இதே போல நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உண்மை பலனளிக்கும். உண்மை என்பது ஒன்றுதான். பொய் 1000 சொல்லலாம், ஒரே விஷயத்தை 1000 பொய் சொல்லலாம். உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை ஒன்றுதான் சொல்ல முடியும். அதனால்தான் பொய்யை வெறுக்க வேண்டும். துன்மார்க்கருடைய செயல்கள் பொய்யா இருக்கிறது. பேச்சு, செயல் எல்லாவற்றிலும் பேசும்போது பொய் பேசுவார்கள், வாழும் போது தங்கள் செயல்களில் நடிப்பார்கள். அது பொய். நடிப்பது, நல்லவன் போல நடிப்பது, கெட்டவன் போல நடிப்பது, இப்படி அதாவது மாற்றி மாற்றி பிறருக்கு ஏற்றபடி பேசிக் கொள்வது, நான் பெரிய திறமைசாலி என்று நடிப்பது, பெரிய படிப்பாளி போல நடிப்பது, இப்படி ஞானமுள்ளவன் போல, அதிக கடின உழைப்பாளி போல இப்படியெல்லாம் நடித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சினாலும் அவர்களுடைய மனதினாலும் அற்ப விலையும் பெறாது. அவர்கள் முயற்சியினால் என்ன பலன் உண்டு? அதை வைத்து என்ன செய்ய முடியும்? பொய்யை வைத்து ஒரு காரியமும் செய்ய முடியாது. அவர்கள் மனம் அற்ப விலையும் பெறாது. அவர்கள் அற்பமானவர்கள் என்று பொருள்.
பிரயோஜனமற்றவர்கள், பலனற்றவர்கள், மதிப்பில்லாதவர்கள் என்று பொருள். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்ந்தால் அநேகரை போஷிப்பார்களாம். அப்படி என்றால் நீதிமான்கள் என்றால் சுயநலம் பாராதவர்கள், தாழ்மையானவர்கள், பெருமை பாராட்டாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிறைவாய் ஆசீர்வதிப்பார், அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள், தனக்கென்றும் தன் பிள்ளைகள் தன் பேர பிள்ளைகள் என்று சேர்த்து வைக்க மாட்டார்கள். பிறரை போஷிப்பார்கள், பிறருக்கும் கொடுத்து பார்ப்பார்கள், பிறரை வாழ வைத்து பார்ப்பார்கள், ஏழைகளுக்கு உதவுவார்கள், பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள், பலரை போஷிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களே நீதிமான்கள். அப்படிப்பட்ட நீதிமான்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அவர்கள் பேச்சு பலருக்கு ஆகாரத்தை கொடுக்குமாம். இதில் இரண்டு பொருளை நாம் கொள்ளலாம். அதாவது ஒரு பொருள் என்னவென்றால், நீதிமான்களுடைய பேச்சு, நீதிமான்களுடைய உதடுகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிப்பார்கள், போதிப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை படித்து எப்பொழுதும் அதில் தியானமாய் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, துன்பப்படுகிறவர்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவார்கள், அவர்களை பலப்படுத்துவார்கள். ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து வார்த்தைகள் நல்ல வாழ்க்கை முறைக்கு அவர்களை திரும்ப பண்ணுகிறார்கள். நற்காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணமாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். மனதளவில் வார்த்தை, அவர்களுக்கு தேவையான ஆலோசனை, பலன், ஞானம், புத்தி, அறிவு இதையெல்லாம் போதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தரின் அன்பை அவர்களுக்கு போதிக்கிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை பாதையே மாறி அவர்கள் துன்பத்திலும் துயரத்திலும் விழுந்து போனோம், மரணம்தான் கதி என்று நினைத்த மனிதர்கள் கூட நீதிமான்களின் பேச்சினால், அவர்கள் உதடுகளின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் அவர்கள் உயிர் தெழும்பி புது வாழ்வு பெறுகிறார்கள். அவர்களை போஷிக்கிறார் இந்த நீதிமான். இதில் இருந்து என்ன தெரிகிறது? நீதிமான்களுடைய பேச்சு பலரை போஷிக்கும். அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல புத்திமதிகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை போஷிக்கிறது வார்த்தைகளினால். இன்னொரு காரியம், நீதிமான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தினால் பலருக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சுயநலம் இல்லாதவர்களாய் இவர்களும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல், தன் சந்ததிக்கென்றே சேர்த்து வைக்காமல், பிறருக்கும் போஷித்து ஏழைகளை நினைத்து வாழ வைப்பார். இதன் பொருளும் உண்டு. இப்படியாக கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார், நீதிமான்கள் பிறரை போஷிக்கிறார்கள். மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். மூடர்கள் தங்கள் முட்டாள்தனத்தினாலே அவர்கள் இறந்து போவார்கள் என்று அர்த்தம், அழிந்து போவார்கள் என்று பொருள். ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள்? அவர்கள் முட்டாள்தனமே அவர்களை அழித்துவிடும், அவர்கள் மதியினம் அவர்களை கொன்று போடும் என்பது பொருள். முட்டாள்தனம் என்பது என்ன? முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பதே முட்டாள்தனம். இதுதான் சரியான வரையறை. அதாவது கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பதே முட்டாள்தனம். கர்த்தருக்கு பயப்படாத மனிதன் மிகவும் முட்டாளா இருக்கிறான், அவன் அழிந்து போவான், அவன் முட்டாள்தனம் அவனை கொன்று போடும் என்பதை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனிதன் ஐஸ்வர்யவானாகிறான். ஒரு ஏழையான, மிகவும் நோயோடும் வறுமையோடும் இருக்கிற மனிதன் கர்த்தரை நோக்கி பார்த்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால், பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் வந்தால், அந்த மனிதன் முதலில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இது எல்லோர் வாழ்க்கையிலும், கிறிஸ்தவர்களாய் புதிதாய் மனம் மாறியவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். எங்களுக்கு உடனே ஐஸ்வர்யம் வந்தது, நாங்கள் செழிப்பானோம், உணவுக்கு கூட கஷ்டப்பட்ட நிலை இருந்தது, ஆனால் இப்பொழுதோ நாங்கள் பிறருக்கு பலருக்கு நாங்கள் உணவு தருகிறோம் என்று சொல்வார்கள். காரணம், கர்த்தர் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதம்
சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம், ஆரோக்கியம், மன சமாதானம் எல்லாவற்றாலும் நமக்கு ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு மன நிறைவை தரும், திருப்தி தரும். ஒரு குறையும் இருக்காது. தங்க வீடு இருக்கும், சாப்பிட உணவு இருக்கும், ஒரு நல்ல வேலை இருக்கும், எல்லாம் இருக்கும். நிறைவாய் இருக்கும், ஒரு குறைவும் இருக்காது. இதுதான் கர்த்தரால் வரும் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேதனையை கொடுக்காது. சிலர் பாவம் செய்து சிலர் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் அவர்கள் அதிக பணம் வைத்திருப்பார்கள். ஆனால் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உடலில் நோய் இருக்கும். ஒழுங்கான சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. படுத்தால் தூங்க முடியாது. இப்படி பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஏழையாக கூட இருந்து விடலாம். அதாவது நிம்மதியாய் இருக்கும். ஆனால் ஐஸ்வர்யவானாகி மாறி பாவம் செய்து அப்படி பணக்காரனானால் அதுதான் நிலை. இப்படி எந்த சாதாரண ஒரு உணவை கூட சாப்பிட முடியாம ஏழை சாப்பிடும் சாப்பாட்டை கூட இவர்களால் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மிகவும் வேதனைக்குரியது, பரிதாபத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை கர்த்தர் தரும் ஐஸ்வர்யத்தால் வராது. அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்கும் ஐஸ்வர்யம் நம்மை சந்தோஷமாய் வாழ வைக்கும். தீமை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. அவன் பொழுதுபோக்குக்காக செய்வான். மூடன் தீவினை செய்வது, பிறருக்கு தீங்கு செய்வது, பிறரை துன்பப்படுத்தி பார்ப்பது அவனுக்கு விளையாட்டு. அப்படி விளையாடுகிறவர்கள் பிறர் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்து வேதனைப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்துகிற மனிதர்கள், அவர்களுக்கு அது ஒரு விளையாட்டு போல. பார், இவனை நான் இப்படி செய்கிறேன், இவனுக்கு பார் நான் இப்படிப்பட்ட தீமையை வரவழைக்கிறேன், பார் இவனுக்கு நான் இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்கிறேன் என்று ஏதாவது தொல்லை செய்து கொண்டே இருப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது. அப்படிப்பட்டவர்களுக்கு அது அவர்களுக்கு விளையாட்டு, பொழுதுபோக்குகிற காரியமாய் இருக்கும். ஆனால் அதன் விளைவை அனுபவிக்கும் பொழுது அவர்கள் விளையாட்டாய் பாவம் செய்வார்கள். ஆனால் அனுபவிக்கும் போதுதான் அதன் பலன் என்ன, அந்த துன்பத்தின் வழி என்ன என்பது அவர்களுக்கு புரியும். கர்த்தர் அவர்களை நியாயந்திருப்பார். புத்திமானாய் இருப்பவர்களுக்கு ஞானம் உண்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. தீவினை செய்கிற மனிதனுக்கு புத்தி இல்லை. புத்தி இல்லாதவன் விளையாட்டாய் பாவம் செய்வான். ஒரு விளையாட்டு போல அவனுக்கு பாவம் செய்வது விளையாட்டு. அதாவது சூதாட்டம் போன்ற காரியங்கள் பாவமான காரியங்கள், அது விளையாட்டு போல செய்வதுண்டு. அப்படி செய்வது பிறர் வாழ்க்கையில் இல்லாததையும் பொல்லாததையும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொடுத்து குடும்பங்களை பிரிப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு விளையாட்டு போல தோன்றும். புத்தி இல்லாதவர்கள், மூடர்கள், அறிவில்லாதவர்கள் செய்கிற செயல். ஆனால் புத்திமான்களுக்கோ ஞானம் உண்டு. புத்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று பொருள். ஒரு குடும்பம் என்றால் அதில் சமாதானம் உண்டாக பண்ண வேண்டும். ஒரு குடும்பத்தை பிரிப்பது பாவம். ஒருவருக்கொருவர், நண்பர்கள், மற்றவர்கள் யாரா இருந்தாலும் எந்த இடத்திலும் பிரிவினையை உண்டு பண்ணக்கூடாது. ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா இருக்கவும் சமாதானமாய் இருக்கவுமே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்க நம்மால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு நன்மை செய்து பழக வேண்டும். தீமை செய்யக்கூடாது. புத்தி உள்ளவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் முட்டாள்கள் அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதாக தீவினை செய்வார்கள். அதன் விளைவாக அவர்கள் வாழ்க்கைக்கு தீமை தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்வார்கள். இதுதான் நடக்கும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், புத்திமானுக்கு அறிவு உண்டு, ஞானம் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை புத்தி உள்ளவன் செய்ய மாட்டான் என்று பொருள். விளையாட்டாய் பாவம் செய்வது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருந்து பயப்படுகிறான். ஐயோ, இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ. சிலர் மரணத்திற்கு பயப்படுவார்கள். எனக்கு மரணம் வந்து விடுமோ, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி விடுமோ, அப்படி என்று பயப்பட்டு கொண்டிருப்பார்கள். சிலர் எனக்கு இந்த வியாதி வந்து விடுமோ, அந்த வியாதி வந்து விடுமோ என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், பயப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் நினைத்ததெல்லாம் வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது. பயம் என்பது ஒரு காரியத்தை வரவழைப்பது. தீமை வந்துவிடும் என்று பயந்தால் அந்த தீமை வந்தே சேரும். அந்த பயம் என்பது பாவம். பயம் என்பது பாவம். பயம் ஒரு உணர்வு தான். அந்த பயத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் பாவம் தான்.
கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து எனக்கு எந்த நோயும் வராது. கர்த்தர் என் பாதுகாவலராய் இருக்கிறார். எனக்கு மரணம் நேரிடாது. எனக்கு பயம் வராது. நான் கர்த்தருடைய பிள்ளை. என்னை ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளை நான் சந்தோஷமாக வாழ்வேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் என் தேவைகளை சந்திப்பார். எனக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார். ஊழியத்தில், செய்யும் தொழிலில், வேலை ஸ்தலங்களில் சமாதானம் தருவார் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துடன் ஜெபித்து சென்று அந்தந்த காரியங்களை நாம் முடிக்கும் பொழுது அது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீதிமான்களுக்கு அவர்கள் நினைத்தது, அவர்கள் விரும்பியது கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் தான் பயப்படுவான். எனக்கு அது வந்து விடுமோ, இது வந்து விடுமோ, எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடுமோ. அப்படி அவன் பயந்தால் அந்த காரியங்கள் அவனுக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புவான். எதை விரும்புவான்? கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதையே விரும்புவான். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து விரும்புவான். அதையே கேட்டு ஜெபிப்பான். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அவனுக்கு கொடுக்க போகிறார். என் நாமத்தின் நிமித்தம் என் சித்தத்தை நிறைவேற்றி என் பிள்ளை கேட்கும் பொழுது நான் அதை கொடுக்கிறேன் என்று கொடுப்பார். நீதிமான் பாவம் செய்ய கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்க மாட்டான். பாவம் செய்ய, பாவமான காரியத்திற்கு எதையும் போய் கர்த்தரிடத்தில் கேட்க போவதில்லை. ஏனென்றால் இந்த மனிதன் நீதிமானாய் இருக்கிறார். அப்படி இருக்க வேத வசனத்தின்படி நீதியாய் கேட்கிற காரியம் நாம் விருப்பப்பட்டால் போதும். கேட்கிற காரியம் அல்ல, விரும்பினால் போதும். அது நமக்கு கொடுக்கப்படும். நமக்கு இன்று ஒரு பழம் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அது நீதி உள்ள காரியம் தானே. நாம் விருப்பம் மனதில் வைத்தால் ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். அப்படிதான் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு நிறைவாய் கிடைக்கும். இப்படியாக நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். இவ்வுலக வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். வேத வசனத்தின்படி வாழ்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பதே கர்த்தரிடத்தில் நாம் அன்பு வைத்திருப்பதற்கான அடையாளம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறவர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் கர்த்தரில் பிரியமாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருப்பார். சகல ஆசீர்வாதங்களையும் தருவார். நீதிமானாய் வாழ்வோம். கர்த்தருடைய வசனங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தினமும் படித்து தெரிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.